வணக்கம். நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பரம்பரை சொத்து மாதிரி ஐயர் ரிட்டையர்ட் ஆகிட்டான்னு வச்சுக்க, அவன் பிள்ளைய சேர்த்துட்றான் கோயிலில். இந்த கோயிலில் விநாயகர் கோயிலில் அவன் பிள்ளைய சேர்க்குறான். நாங்கள் கட்டின கோயில் தான் அது. அவன் வரும்போது சைக்கிளில் வந்தான் வெஸ்ட் மாவட்டத்துலேருந்து. இப்போ காரில் வரான். 4 வீடு வாங்கிட்டான் டீனர்லேயே. எப்படி வாங்கினான்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கோயிலில் கொள்ளைக்கு தான் வாங்கினான் இல்லையா? கஷ்டப்பட்டு வாங்க முடியாது. 4 பிளாட்டு டீனர்லேயே இப்படி சம்பாதிச்சு வந்தான் ஐயர். நாங்கள் கட்டின கோயில் எல்லாம் ஐயர் தான் சம்பாதிக்கிறானுங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ சரளமாக வாயிலிருந்து மந்திரங்கள் வேதங்கள் வாயிலிருந்து வந்து விழுதுன்னு பார்த்தீங்களா? அவ்வளோ கேட்கவே காதுக்கு இனிமையாக இருக்குல்ல? எல்லாரும் கேட்டிருப்பீங்க. பீப் இருக்கிற இடத்துல எல்லாம் ஏய் 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 கொம்மா ஏய் கொப்பா ஏய் ஏய் மயிர் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வேத மந்திரங்களா வந்து ஒழிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. என்னப்பா வேத மந்திரம்னு சொல்லிட்டு ஆபாசம் அப்படிங்கிறேன்னா, அவளோட வேத மந்திரம் அப்படித்தான் இருக்கும். வேற என்ன பண்றது? அதைத்தான் அவங்க பேசியிருக்காங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன சொல்றது? அவங்க கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசியிருக்கீங்கன்னா, எங்கவா வேதத்தை தாண்டா மூடிட்டு போடா அப்படிம்பாங்க. நீங்க வேதத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டா நாங்க என்னடா பண்ணட்டோம் அப்படிம்பாங்க. இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல பல்வேறு இடத்துல பல்வேறு கோவில்கள்ல இந்த மாதிரியான அர்ச்சகர்கள் பார்ப்பனர்கள் வந்து கைகலப்பில் ஈடுபட்டிருக்காங்க, வாய் சண்டையில ஈடுபட்டிருக்காங்க. நம்ம கிட்ட எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாமெல்லாம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஐயோ என்னடா அம்பி வாயிலட்றா இப்படி கேட்குற நீ? நாங்கெல்லாம் அதுக்குன்னே பிறந்தவா, நாங்க ஆச்சாரமான குடும்பத்தவா, நாங்க சுத்தபத்தமானவா, கடவுளை போதிக்கிறவங்க, தினந்தோறும் கடவுளை பூஜிக்கிறவங்க. எங்க வார்த்தை எங்க வாயிலிருந்து வேத மந்திரங்களை தவிர, கடவுளுங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே வந்ததில்லடா அம்பி. அவ்வளவு புனிதமான எங்களை டைரக்டா கடவுள் அதுக்கே அமைச்சிருக்கார். அதுக்கு தனி புல்லட் ட்ரெயின் விட்டுருக்காரு. அப்போ நாங்க மட்டும்தான் பகவானை தொட்டு பூஜை பண்ணணும். உங்களுக்கெல்லாம் அது வராது அம்பி. நீங்கெல்லாம் வேற வரணும். நீங்கெல்லாம் ஆச்சாரமா இல்லை. நீங்கெல்லாம் கடவுளை தொட்டு பூஜிக்கிற உங்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை காலமா இத்தனை பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகளா நம்மளை ஏமாத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த கும்பல் தான் எல்லா இடங்கள்லயும் அவ்வளோ அநாகரிகமா, கொச்சையா, கேவலமா, ஆபாசமா, ஒழுக்கமின்மையா நடந்துக்குது இந்த பார்ப்பனிய கும்பல். இங்க இவங்க பேசுற இந்த கெட்ட வார்த்தைகளா இருக்கட்டும், போட்டுக்கிற அடிதடி சண்டையா இருக்கட்டும், கோவில புனிதம் சொல்றது, கருவறைக்குள்ள யாருமே பெண்களே வரக்கூடாது, பெண்கள்லாம் தீட்டுடாம்பி, பெண்களை எப்படி நீ உள்ள அனுமதிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கருவறைக்குள்ள கோயிலுக்குள்ளேயே பல இடங்கள்ல பெண்களை அனுமதிக்கிறது இல்லை. அப்படியே அனுமதிச்சாலும் கருவறைக்கு வெளியே தான். பார்ப்பனர்கள் வீட்டு பெண்களே கருவறைக்குள்ள அனுமதி கிடையாது. ஏன் அப்படின்னா பெண்கள்னாலே தீட்டு, பெண்ணுனாலே தீட்டுன்றவன், பெண்ணுனாலே அடிமன்றவன், பெண்ணுனாலே அழுக்கு அசுத்தம் அப்படிங்கிறவன் பெண்ணை கருவறைக்குள்ள கூட்டு போய் பெட்ரூம்ல ராத்திரியில பண்ண வேண்டிய வேலையை பகல்ல பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் கோயிலோட புனிதத்தை கெடுக்கிறாங்க? யாரு சுத்தபத்தமா இல்லாம இருக்காங்க? பார்ப்பனர்களா? பார்ப்பனர் இல்லாதவர்களா? நம்ம காயத்ரி மாமி எல்லாம் இருந்தாங்க. இப்போ ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிட்டேன்னு அவங்களே சொல்றாங்க. நான் காயத்ரி மாமி எல்லாம் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில சேரி பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய சலசலப்பாச்சு. ஏன் சேரி பிஹேவியர்னாங்கன்னா, சேரி மக்கள் வந்து பேசுறது வந்து நாகரிகம் இல்லாத மொழியா இருக்கும். அவங்க பேசுறது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலே கெட்ட வார்த்தை சொல்லி பேசிப்பாங்க, அசிங்கமா பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி மாமி மட்டும் இல்ல, பலர் அங்கங்க சேரி பிஹேவியர், சேரி மொழி, ஏன் நீ அவனை மாதிரி பேசுற, ஏன் இவனை மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பொது சமூகம் பொது புத்தியில அப்படி ஏறி இருக்கா இல்லையா? அப்படி நம்ம அதை நினைச்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அப்போ சேரி பிஹேவியருங்கிறவங்க, கெட்ட வார்த்தை பேசுறவங்க, அநாகரிகமா பேசுறவங்க, ஆபாசமா பேசுறாங்க சேரியில் இருக்கிறவங்க அப்படின்னா, நம்ம மாமா பேசுனது என்ன தேவாமிர்தமாவா இருந்துச்சு? யூடியூப்ல பீப் போடாம மியூட் போடாம போட முடியல. அவ்வளோ அநாகரிகமான, ஆபாசமான, கொச்சையான வார்த்தைகள். இவங்களுக்கு எப்படி இந்த மயிலாப்பூர் பிஹேவியர் வந்துச்சு? மயிலாப்பூர்ல கூட அவ்வளோ கேவலமா பேசிப்பாங்களான்னு தெரியலையே. அதை விட கேவலமா கோவில்ல பூஜை பண்றங்கிற பார்ப்பனர்கள் பேசிக்கிறாங்களே, அர்ச்சகர்கள் பேசிக்கிறாங்களே, எப்படி இவ்வளோ ஆபாசமான கொச்சையான வார்த்தைகள் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு?
நீங்கள் நமக்கு கொரோனா 2019 வந்து குவாரண்டைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அந்த வார்த்தை அப்படிங்கிறது பெரும் பிரபலமாச்சு. காலங்காலமாக பல ஆயிரம் வருஷமாக குவாரண்டைனில் ஒரு சமூகமே இருக்குது. யாரு? நான் மற்றவங்க இந்த பார்ப்பன சமூகம் தன்னை குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்கு. தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி வச்சிருக்கு. அப்படி தங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு பொது சமூகத்தில் எந்த நிகழ்வுக்கும் கலக்காத இந்த பார்ப்பனர்கள் எப்படி இந்த ஆபாசமான கொச்சையான வார்த்தைகள் பேசுறாங்க? அந்த வார்த்தைகள் எல்லாம் சேரிக்கு சொந்தமானதா இருந்தா அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் உருவாக்குறதும் இதை பரப்புறதும் யாரு? தங்களை தனிமைப்படுத்தி குவாரண்டைனில் வச்சுட்டு இருக்கிற ஒரு சமூகத்தை சார்ந்த பார்ப்பன கும்பல், இந்த அர்ச்சகர்கள் அவ்வளோ ஆபாசமாக கொச்சையாக கெட்ட வார்த்தையை தே போ பூ மயிறு அப்படின்லாம் பேசுகிற இவங்களுக்கு அந்த வார்த்தைகள்லாம் எங்கேருந்து வந்துச்சு? எந்த விஷயத்துக்கும் பொது சமூகத்தோடு கலக்கிறது இல்லை, சேரி பக்கம் திரும்பியே பார்க்கறது கிடையாது. அப்புறம் எப்படி இவங்களுக்கு அந்த கெட்ட வார்த்தை தெரிஞ்சிச்சு? இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான ஆபாச அசுத்தமான ஒழுக்கமின்மையான வார்த்தைகள் எல்லாம், அநாகரிகமான வார்த்தைகள் எல்லாம் இந்த பார்ப்பன கும்பல் கிட்ட இருந்து, அக்ரகாரத்துல இருந்து, மயிலாப்பூர்ல இருந்து தான் வெளியே போயிருக்கணுங்கிற சந்தேகம் நமக்கு வருதா இல்லையா? இங்கிருந்து உருவாகி வேணா வெளியே போன வார்த்தையா தானே இருக்கணும். ஐயா சாமியே அந்த வார்த்தை சொல்லி திட்டுது, பாருங்க ஐயரே அந்த வார்த்தையை சொல்லி திட்டுறாரு, நாம திட்டுறது தப்பு இல்லை அப்படின்னு எங்கேயோ யாரோ ஒருத்த பார்த்து அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தானே அந்த வார்த்தை பரவி இருக்கணும். அப்போ இந்த மாதிரி மயிறு தே பூ அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அக்ரகாரத்துக்கு சொந்தமானது, மயிலாப்பூருக்கு சொந்தமான வார்த்தையாக தானே இருக்கணும். இனிமே இந்த மாதிரி யாராவது பேசுனா, ஏன்டா மயிலாப்பூர்கார மாதிரி பேசுற, ஏன்டா அக்ரகாரத்துக்கார மாதிரி பேசுற, ஏன்டா கோயிலில் வேலை செய்கிற அர்ச்சகர் மாதிரி பேசுற அப்படின்லாம் நமக்கு சொல்லணும். சரி பிஹேவியர்னு நம்ம இனிமேல் சொல்ல முடியுமா? இதை இனிமே இல்லை, இப்படி தான் இருக்குது. புது புத்தியில் அப்படி விதைச்சி வச்சிருக்கானுங்க. எல்லா தப்பும் இங்கேயும் நடக்கும். ஆனால் இவங்கெல்லாம் புனிதமானவர்களாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு அந்த அநாகரிகத்துக்கும் தவறுக்கும் காட்டுமிராண்டித்தனத்துக்கும் சொந்தக்காரர்கள் பார்ப்பனர் அல்லாத மற்ற மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தையும் உருவாக்கி அதை அவங்களையே நம்புற மாதிரி ஒரு கருத்து உருவாக்கத்தை பண்ணிடுவாங்க. அப்போ நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதி பார்த்து, சமூகம் பார்த்து, வர்ணாசிரமத்தை பார்த்து, வர்ணங்களை பார்த்து வர்றது கிடையாது. எவன்கிட்ட சமத்துவ சிந்தனை இருக்கோ, சக மனிதனை எவன் மனுஷனா மதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கோ அவங்கிட்ட தான் இந்த நாகரிக உணர்வும் ஓங்கி இருக்கும். இன்னைக்கு பார்ப்பனர் அல்லாத மக்கள்ல இருந்து ஒரு தலைமுறை படிச்சு வெளியே வந்தான்னா அவனோட செயல்பாடு அப்படிங்கிறது அவ்வளோ வீரியமிக்கதா இருக்கு. அந்த அளவுக்கு திறமையா செயல்படுறான். ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும், ஒரு கலை எடுத்துக்கிட்டாலும், அவன் ஈடுபடுற எந்த துறையிலையும் சிறந்து விளங்குறான். அப்படியெல்லாம் ஒரு தலைமுறைக்கு கல்வி கிடைக்கும் போதே பார்ப்பனர் அல்லாத மக்கள், இளைஞர்கள் அப்படி செயல்படும் போது காலங்காலமா தாத்தன் பாட்டன் பூட்டன்னு எல்லா தலைமுறையா படிச்சுக்கிட்டு வந்தும் கூட இன்னிய வரைக்கும் ஒரு குழந்தை எப்படி பிறக்குது, வயிற்றுலேருந்து பிறக்குதுன்னு தெரியல. தங்களை எல்லாம் தலையிலிருந்து பிறந்தவங்களா சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னிய வரைக்கும் சக மனிதர்கள் பிறப்பால் சமம் அப்படின்னு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லிட்டு போனது கூட தங்களை காலங்காலமா படிப்பாளிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த தற்குறிகளுக்கு தெரியல இன்னை வரைக்கும். பிறப்பால் அனைவரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் சொன்னதை இத்தனை காலமா பரம்பரையா தலைமுறையா தங்களை படிப்பாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பார்ப்பனர்களுக்கு இன்னும் விளங்கலை. அப்ப நீ என்ன படிப்பாளி? நீ சக மனுஷனா பார்க்க தெரியல, சமத்துவ சிந்தனை இல்லை, அப்போ படிப்பு குப்பைக்கு சமம் இல்லை அது. நீ எல்லாம் படிப்பாளியா? நீ எல்லாம் உயர்ந்தவனா? உன்னை நாங்கள் உயர்ந்தவனா நினச்சிக்கிட்டு நாங்கள் கட்டின கோவிலுக்குள்ள உன்னை தூக்கிட்டு வந்து கருவறைக்குள்ள உட்கார வச்சு நாங்கள் அழகு பார்க்கணுமா? நாங்கள் இவர்களோட பிம்பம் அனைத்துமே கட்டி எழுப்பப்பட்ட பிம்பம், பொய்யினால் கட்டி எழுப்பப்பட்ட பிம்பம். நம்ம பொது புத்தியை மூளைச்சலவை பண்ணி இவர்களை அதிகாரத்தில் உட்கார வச்சிட்டு இருக்கிற பிம்பம். நாம் கல்வி பெற்றா, நம்ம அறிவு யோசிக்க ஆரம்பிச்சா இவர்களோட பிம்பம் அப்படிங்கிறது தூளா செதறி போயிடும். இந்த வீடியோலேயே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதே தோளில் அண்ணா கயிறு போட்டுக்கிட்டு சின்ன பையன், அந்த பார்ப்பனரோட பையன் வந்து அவங்க கோயிலுக்கு போயிட்டு வராங்க, அந்த வேலைகள் எல்லாம் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பொது வெளியிலெல்லாம் கூட இந்த பார்ப்பனர்கள் அவங்க வீட்டு பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளா இருக்கும், அந்த திருமண பூஜை பண்ற இடங்கள்ல அவங்கள கூப்பிட்டு வருவாங்க. வீட்டில் புதுமனை புகுவிழாக்கு பூஜை பண்றதுக்கெல்லாம் அந்த அவங்க பசங்களை கூப்பிட்டு வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்த்து நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி பார்ப்பனர்கள் அவர்கள் வீட்டு பிள்ளைகளை எல்லா இடத்துலையும் அவங்க செய்யற வேலையை, அதாவது அந்த தண்டச்சோறு வேலையை எல்லா இடத்துலையும் அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறத இந்த பார்ப்பனர்கள், இந்த குடிமி கும்பல் வந்து எப்படி உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்குறோம். இதில் என்ன உதாசீனப்படுத்துறதுன்னா, நமக்கெல்லாம் குழந்தை தொழிலாளர் சட்டம்னு இருக்கு.
நமக்குன்னா எல்லாருக்கும் இருக்குது குழந்தை தொழிலாளர் சட்டம். அந்த குழந்தை தொழிலாளர் சட்டத்தை இந்த பார்ப்பன கும்பல் மட்டும் மதிக்கிறதே கிடையாது. அவன் வீட்டில் இருக்கிற பையன் 7 வயசாக இருப்பான், 8 வயசாக இருப்பான், 10 வயசாக இருப்பான், கோயிலில் கூப்பிட்டு வந்து அவனையும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கும் காசு வாங்கிட்டு இருப்பான், அவனும் தட்டை நீட்டி காசு வாங்கிட்டு இருப்பான். புதுமனை புகுவிழாக்கு கூப்பிட்டு வந்து அவனையும் ஒரு பாப்பானா கணக்கு காட்டி இத்தனை பேர் வந்து பூஜை பண்ணணும்னு அவனுக்கும் சேர்த்து காசு வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். சின்ன பையன், பொடி பையனா இருப்பான். அவனையும் நம்பாலே அண்ணாமலை ஆட்டுக்குட்டி தற்கூரி மாதிரி உட்காந்து காலில் வந்து கும்புற மாதிரி அவனையும் சாமி சாமின்னு நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருப்போம். இப்படி குழந்தை தொழிலாளர் சட்டத்தை மதிக்காத அந்த அந்த அம்பேத்கர் சட்டம்லாம் எங்களுக்கு இல்லை ஓய், அதெல்லாம் உங்கள் வாக்கு, நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும், எங்களெல்லாம் யார் கேட்பா, எங்களை சட்டம்லாம் கட்டுப்படுத்தாது ஓய் அப்படிங்கிற மாதிரி இதை இந்த பொது சமூகமும் கேள்வி கேட்கறதில்ல, சட்டமும் கேள்வி கேட்கறதில்ல. ஏன்னா சட்டம் வந்து எளிய மக்களுக்கானதா இருந்தாலும் கூட, சட்டம் வந்து நமக்காக உழைத்த சிந்தித்த அம்பேத்கர் ஏற்றனதா இருந்தாலும் கூட, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடங்கள்ல எல்லாமே இந்த அதிகார பார்ப்பனிய குடிமை கும்பல் இருக்கு. இவங்க தான் இருக்காங்க. ஒரு உச்ச நீதிமன்றமா பார்ப்பனர்களோட ஆதிக்கம் நிறைஞ்சு கிடக்கு. ஒரு அரசு அதிகாரங்களா அதில் எல்லா உயர் பதவிகள்லையும் பார்ப்பனர்களோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் எந்த பார்ப்பனரையும் சந்தித்து அவங்க வீட்டில் அந்த கோயிலில் மணி அடிக்கிற பாப்பானை தவிர்த்து உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், அப்பா எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால், நிச்சயம் ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருக்கானா, ஒருத்தன் கோவிலில் இருப்பான், ஒருத்தன் ஒன்றிய அரசு உயர் பதவியில் இருப்பான், ஒருத்தன் மாநில அரசு உயர் பதவியில் இருப்பான். இப்படி இந்த 3 தளங்களையும் விடாமல் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதிகாரங்கள்ல இருந்து மக்களை சுரண்டுறது, மக்களை ஒடுக்கிறது அப்படிங்கிற வேலையையும் பார்ப்பாங்க. இங்கே எளிய மக்களோட உழைப்பை கோவில், நம்பிக்கை, கடவுள் அப்படிங்கிறது மூலமாக சுரண்டுறது அப்படிங்கிற இடத்தையும் அவங்க நிரப்பிப்பாங்க. இப்படி குழந்தை தொழிலாளர் சட்டமும் அவங்கள பாதிக்கிறது இல்லை, குழந்தை திருமண சட்டமும் அவங்கள பாதிக்கிறது இல்லை. நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்துருக்கலாம், கரிகாலன் கூட அந்த செய்தியெல்லாம் வெளியிட்டு அவரோட சேனல்லாம் கூட முடக்கப்பட்டதை நீங்கள் பார்த்துருக்கலாம். குழந்தை திருமணம் பண்ணுறது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. 10 வயசு, 12 வயசு, 13 வயசு, எங்கேயாவது வீடியோ எடுத்து யாராவது ரகசியமாக வீடியோ எடுத்து ஆதாரப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணால் மட்டும்தான், அதை பொதுவெளியில் வெளியிட்டால் மட்டும்தான் அதிகாரம் கையில் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது வீடியோ எடுத்து அது பொதுவெளியில் பேசு பொருள் ஆனால் மட்டும்தான் அது நடவடிக்கைக்கு கிட்ட போகிறது. இல்லைன்னா ரொம்ப சகஜமாக அவங்க வீடுகளுக்குள்ளே குழந்தை திருமணம் நடந்துகிட்டு இருக்கு, குழந்தை தொழில் நடந்துகிட்டு இருக்கு. எந்தவித அரசியலமைப்பு சட்டத்துக்கும் கட்டுப்படாத ஒரு சமூகமா தங்களை குவாரண்டைன் பண்ணிக்கிட்டு, தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு, தங்களை உயர்ந்தவர்கள்னு சொல்லிக்கிட்டு, நம்மளையெல்லாம் அவர்களோட அடிமையா சொல்லிக்கிட்டு காலங்காலமா நகர்ந்துட்டு வராங்க. அவங்க நம்மளை அடிமைன்னு சொல்றது அப்படிங்கிறதே தப்பு. அப்படின்னா அந்த முட்டாள்தனத்தை நாம் எதிர்த்து நிற்காம, அதுக்கு கோவப்படாம, அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு, ஆமாம் நான் பாப்பானுக்கு அடிமை தான், நான் மோகன்ஜி சத்திரியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக நம்ம அதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறது அதை விட மிகப்பெரிய தப்பு. இப்போ இதையெல்லாம் எதிர்கொள்றதுக்கு நம்மளுக்கு எந்த மாதிரியான புரிதல் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க, அதை பார்த்துங்க, தொடர்ந்து பேசுவோம். பரம்பரை சொத்து மாதிரி ஐயர் ரிட்டையர்ட் ஆகிட்டான்னு வச்சுக்க, அவன் பிள்ளைய சேர்த்துட்றான் கோயிலில். இந்த கோயிலில் விநாயகர் கோயிலில் அவன் பிள்ளைய சேர்க்குறான். நாங்கள் கட்டின கோயில் தான் அது. அவன் வரும்போது சைக்கிளில் வந்தான் வெஸ்ட் மாவட்டத்துலேருந்து, இப்போ காரில் வரான். 4 வீடு வாங்கிட்டான் டீனர்லையே. எப்படி வாங்கினா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கோயிலில் கொள்ளையடிச்சு தான் வாங்கினான் இல்லையா, கஷ்டப்பட்டு வாங்க முடியாது. 4 பிளாட்டு டீனர்லையே இப்படி சம்பாதிச்சு தான் ஐயர். நாங்கள் கட்டின கோயிலெல்லாம் ஐயர் தான் சம்பாதிக்கிறானுங்க. பார்த்தீங்களா? இந்த பெரியவருக்கு இருக்கிற புரிதல் தான் நமக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அவருக்கு தெளிவாக தெரியுது, பார்க்குறாரு, அவரோட வயசு அனுபவத்தில் அங்கே நடந்த எல்லாத்தையும் பார்க்கறதுனால அவர் அதை சொல்கிறார். நாம் கட்டின கோயில், நம்மளோட உழைப்பில் விளைஞ்ச கோயில், நம்ம ஒவ்வொருத்தரும் 100, 50, 500, 1000, 10,000 போட்டு கட்டின கோயில். எல்லா கோவில்களிலும் பார்ப்பனர்களுக்கு, இப்போ இருக்கிற பார்ப்பனர்களுக்கு, அவனுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு, அவனுக்கு இன்னும் 5 தலைமுறை கழித்து பிறக்க போகிற குழந்தைக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குற வேலையைத்தான் நம்ம தெருவுக்கு தெரு, சந்துக்கு சந்து, ஊருக்கு ஊர் கட்டிக்கிட்டு இருக்கிற கோயில்லாம் அந்த வேலையை தான் பண்ணுது. பார்ப்பானுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற வேலையைத்தான் நம்ம கட்டுற கோயில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவர் சொல்கிறதையே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் பார்க்கும்போது சைக்கிளில் வந்தவன், டிவிஎஸ் 50ல் வரவன், இன்னைக்கு காரில் வரான். இன்னைக்கு டி நகரில் 3 ஃப்ளாட்டு 3 வீடு வாங்கிட்டான். எப்படி வாங்க முடியும்? எதை வச்சு வாங்க முடியும்? கோவிலில் கொள்ளையடிச்சு தானே வாங்க முடியும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக கரெக்டாக சரியான புரிதலோடு கேட்குறான். அவனுக்கு வருமானம் ஏது?
கோவிலை தவிர வருமானம் ஏது? கோவிலில் கொள்ளையடிச்சதுனால தானே வந்துச்சு. அப்போது நாங்கள் கட்டுற கோவில்லாம் அவங்களுக்கு வருமானம் தர்றதா தான் இருக்குது, அவங்க கையில் தான் சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மன வருத்தத்தை அந்த முதியவர் அந்த பெரியவர் வெளிப்படுத்தியிருக்கார். இந்த புரிதல் தான் நம்ம ஒட்டுமொத்த பொது சமூகத்துக்கும் தேவையான புரிதலாக இருக்குது. கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது, ஆன்மீகங்கிறது ஒரு ஜாதியை மட்டும்தான் வயிறு வளர்க்க வச்சுக்கிட்டு இருக்கு, அவனை மட்டும்தான் செல்வ செழிப்பாக வச்சுக்கிட்டு இருக்கு, அதில் ஒரு சமத்துவம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம கண் முன்னாடியே அவர் பார்த்தவன் அங்கேயே டிவிஎஸ் 50 காரில் வந்திருக்கான், வீடு வாங்கியிருக்கான், ஃப்ளாட் வாங்கியிருக்காங்கிறது அவரால் பார்க்க முடியுது. இன்னும் பல அர்ச்சகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் ஒரு ஊரில் ஒரு கோவிலில் அர்ச்சகராக இருப்பாங்க. ஆனால் அதன் மூலமாக அடிக்கிற காசை எடுத்துகிட்டு போய் வேற ஒரு ஊரில், வெளியூரில் வீடு வாங்கி விடுறது, நிலம் வாங்கி விடுறது, இடம் வாங்கி விடுறதுன்னு பண்ணிட்டு, அதில் வீடு கட்டி விட்டு, இல்லை கட்டின வீட்டை வாங்கி விட்டுட்டு வெஜ் ஒன்லி போர்டு போட்டிருப்பான். எல்லா அர்ச்சகர்களும் கார் வச்சிருக்கான், ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சிருக்கான். எங்கிருந்து வந்துச்சு? வீடு வாங்கி வெஜ் ஒன்லி போர்டு போடுறான்னா, வெஜ் ஒன்லி போர்டு போடுற அளவுக்கு கோயிலில் மணி அடிக்கிறவனுக்கு காசு எப்படி வந்துச்சு நம்ம சிந்திக்க மாட்டோமா? அப்போ அங்கே அது வருமானம் கொளிக்கிற இடமா இருக்குன்னா, அது ஒரு வேலை வாய்ப்புன்னா, அவனுக்கு அரசாங்கம் மாதம் ஊதியம் கொடுக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் பென்ஷன் கொடுக்குது அப்படின்னா, உதவித்தொகை கொடுக்குது அப்படின்னா, அந்த உரிமை, அதில் சமத்துவம், அதில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? நாம் அவன் கருவறைக்குள்ளே போய் சாமியை தொட்டு கும்பிட்றான், நம்மளை கருவறை வாசல் வரைக்கும் நிற்க வச்சு மரியாதை கொடுக்குறான் அப்படின்னு அதுவே நம்ம பெருமையாக ஆண்ட பரம்பரை, நாம் தான் மன்னாதி மன்னர் 23ஆம் புலிகேசின்னு நினச்சிக்கிட்டு இன்னொருத்தனை ஒடுக்கிக்கிட்டு இருந்தா அவன் நம்ம தலைமையில ஏறி உட்காந்துட்டு இருக்காங்கிறத என்னைக்கு நம்ம புரிஞ்சுப்போம்? நம்ம பொது எதிரி யாரு, நம்ம வாய்ப்புகளை பறிக்கிறவன் யாரு, நம்ம உடைமைகளை பறித்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் யாரு அப்படிங்கிறத பொது சமூகமாகிய நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து களமாடுவோம், பகுத்தறிவோடு பயணிப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.